என்னடா ஒழிஞ்சு உன்னுடைய வீட்டு இடத்தை முத நீ செலக்ஷன் பண்ணும் பொழுதே தேவையில்லாத சண்டையும் வாக்குவாதங்களும் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதை கட்டி யாருக்கு கொடுத்து நீ அளப்போகிற, இந்த வீட்டை இப்படி இடித்து இடித்து கட்டுத அப்படின்னு உன்னை பல முறை சொல்லிட்டாங்க. ஆனால் அதையும் மீண்டும் கட்டி இந்த வீட்டில் நீ இருக்க போறியா, தூக்கில் தொங்க போறியா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? கால் விட்டு வா. பார்த்தியா, இங்கே வந்து சத்தியம் மட்டும்தாயா நினைக்கும், வேறு எந்த விஷயமும் இங்கே கிடைக்காது. வா அக்கா, உன் வீட்டு சைடில் செய்வன தகடும் சுடுகாட்டு சாம்பலும் ஓதப்பட்டிருக்கு. அதை நீக்கி வெட்டியாக்கி சரியாக 1.5 மாதத்தில் நிலை நிறுத்தி அந்த வீட்டுக்குள்ள நிம்மதியாக வாழ வச்சா போதுங்களா? இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா, தந்துருதேன். உன் கண்ணுக்கு மறைஞ்சிருக்கு, அதை தோண்டி தரேன் போ. நல்லாரு. பார்த்தியா, இவ்வளோ விஷயம் இருக்குது. பொம்பளை பிள்ளை உடல்நிலையை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் கேட்டோம். என்னப்பா உடல்நிலை என்ன? கால் விட்டு வா. பேக் 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 பேக். எந்த ஊருடா தம்பி? உங்களுடைய ஊருக்கு நான் போய் பார்த்தேன். சாலை பிரிவு 2 இடது பக்கத்தில் மண் ரோடு போகும். உள்ளே போய் பார்த்தா 2 வயல்வெளிகளை தாண்டி ஒரு குளத்தை தாண்டி போனால் தான் உங்கள் ஊர் வரும். சரானா, கால் வந்துட்டு வா. சொல்லுவானா? அந்த காலத்து ஜமீன்தார்கள் அவங்களுடைய சொத்துக்கள்லாம் உங்கள் ஏரியாவில் நிறைய கிடக்கு. இருக்கா இல்லையா? ஜமீன்தாரோட சொத்தெல்லாம் நிறைய கிடக்கு உங்கள் எல்லைகளில். உன் பொண்ணை பார்த்தேன். உறவினர்களுக்கு வாக்கப்படுறதுக்கு அவள் மனசு அந்த அளவுக்கு செட் ஆகலை. உன் சொந்தம் இருந்தானே போனானே, நான் நிம்மதியாக இருக்க வேண்டாமா? நீ அப்படி மீறி கல்யாணம் முடிச்சுன்னு வச்சுக்கா, என்னையை நீ பார்க்க முடியாது. அவள் எண்ணத்துக்குள்ள அப்படி இருந்துக்கிட்டு இருக்கு. அவன் மனதை மாற்றி கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நீ நினைக்கிற. கால் விட்டு வா. மாரநாட்டு கருப்பசாமி எங்கப்பா இருக்காரு? உங்க சகோதரி வீட்டில் உள்ளவங்க மாரநாட்டு கருப்பசாமியை கும்பிட்டாங்களே, அது உங்களுடைய குலதெய்வம். நான் சொல்லக்கூடியது மாரநாட்டு கருப்பசாமியை ஏன் கும்பிட்டாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு சின்ன விளக்கம் கிடைக்கணுங்கிறதுக்காக கும்பிட்டாங்க. இப்போ அந்த சகோதரி வீட்டுக்கு போனால் இந்த பிள்ளை நல்லா வாழுமா அல்லது எதுவும் பிரச்சனையை உருவாக்கிட்டு வந்துருமான்னு கேட்டேன். அந்த பிள்ளைக்கு அங்கே வாழறதுக்கு இஷ்டம் இல்லை. அப்படியே வாழறதுக்கு சென்றாலும் அந்த வாழ்வு நிலைக்காதுங்கிற சூழ்நிலை தான் இருக்குது. ஆனால் ஜாதகத்தில் அப்படி சொல்லலை. 9 பொறுத்தவரை இருக்குது. அதனால் எப்படியாவது கட்டாயப்படுத்தி கல்யாணம் முடித்து நம்ம சுமையை தீர்த்துருவோம் அப்படின்னு நீ நினைக்க. இந்த உறவு நிலைக்கணுமேனு உன் பிள்ளை மனத்தை மாற்றி தரேன், நடத்தி தரேன். கால் விட்டு வா. வா. இந்த அப்பா எல்லாம் வெற்றியாக நினைத்தாங்க. கர்மசாமிக்கு ஒரு பூமியில் எதை போட்டாலும் விளைய மாட்டேங்குது. நான் என்னத்தை செய்ய? விவசாயத்தை பற்றி யாரோ வருத்தப்பட்டிருக்காங்களே, யார் அது? பூமியிலே எந்த ஊருக்கா? நீங்கள் அங்கே போங்கக்கா. நீங்கள் ராம்நாட்டு பகுதி கிடையாது, நீங்கள் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்யாறு அதானே? போங்க. பூமியில் விவசாயம் சொந்தமாக இடத்தை வளப்படுத்த முடியலன்னு பைசில் வந்திருக்கு. யாருயா? ராம்நாட்டு பகுதி பைசில் 1, பைசில் 2, பைசில் 3 ராம்நாட்டு பகுதி முடிஞ்சு போச்சு. போங்க அங்கிட்டு. கர்மசாமிக்கு அப்படியா? சரி, கரெக்டு. கேட்டு பார்த்துருவோம். வா தம்பி தானே ஓடு.
கர்மசாமிக்கு அரோகரா. அப்படியா? சரி கேட்டு பார்க்குறேன். ஓகே. அப்புறம் கடலூர். கடலூர் பக்தராங்க. கடலூர். 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 கடலூர்ல எந்த இடம்? பலாப்பழமா? கால் வந்துட்டு வரலாம். பலாப்பழம் வரலாம். என்னப்பா வேணும்? பணத்தை வாங்கி தாரேன், வேலை விஷயமாக முடிவு எடுத்து தாரேன். இல்லை பக்கத்தில் நிறைய மாடுகள் கிடக்கா? பக்கத்தில் மாடுகள் நிறைய கிடக்கா? அதானே, நிறைய மாட்டு சத்தமாக கேட்குதே. உங்கள் ஏரியா பார்த்தேன். 1 2 3 1 2. ஏப்பா உனக்கு பண்ருட்டியா? பண்ருட்டியை விட்டு அடுத்த கிராமமா? போய் சொல்லிட்டியே. கால் வந்துட்டு பண்ருட்டியில் ஊருக்குள்ளே போய் பார்த்தா இவன் இடமே இல்லை. எப்படி பார்க்குறது? சரி, உன்னுடைய பணத்தை நான் வாங்கி தந்துடுறேன். பிள்ளைக்கு நல்வாழ்வும் ஆச்சு தரேன். வேறு என்னப்பா வேணும்? சரி, அந்த வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கும். இந்த கனியை கொண்டு அங்கே வை. 3 முறை என்னைய பார். கர்மசாமிக்கு. கர்மசாமிக்கு. விருத்தாட்சலம் பகுதி. விருத்தாட்சலம் பகுதி. விருத்தாட்சலம் பகுதி வாங்க மக்கள். விருத்தாட்சலம் பகுதி யாருப்பா? விருத்தாட்சலம் பகுதி. சிதம்பரம். சிதம்பரம் பக்தர்கள். சிதம்பரம். சிதம்பரம். யார் வரா? சிதம்பரம். நூறுப்பா. நாணமோ அது நாடகம் என்ன? வீட்டுக்கு தக்க நீரோடை உண்டா? இருக்கா? நீரோடையின் பகுதியிலே நாணல் தட்டைகள் போன்றவைகள் முளைத்திருக்கிறதே, அதான் நாணலோடு பாட்டு பாடினேன். என்ன வேணும் உனக்கு இப்போ? கால் வந்துட்டு வா. தோட்டத்து பூவிலும் இல்லாதது. உன் பொண்ணுடைய வீட்டுக்காரரை பார்த்தேன். என் யோகத்தைப்படி குழந்தை பாக்கியம்லாம் உண்டு. ஏதோ கோளாறு உனக்கு தான். அதனால் உங்கள் அப்பா ஆத்தாளை விட்டு எதையாவது கோளாறு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வா. அப்போ தான் எனக்கு வாரிசு பிறக்கும். ரொம்ப சங்கடமாக இருக்குது, எனக்கு இங்கே இருக்கிறதே பிடிக்கலை அப்படின்னு உன் பிள்ளைய மனத்தை குழப்பிக்கிட்டு இருக்கான். புரியுதா? கால் வந்துட்டுவான். குழந்தை பிறக்கிறது பிறக்காது ஜென்மபாவ புண்ணியத்தினுடைய விதி. அதுக்கு யாருமே காரணம் கிடையாது. யாரையும் குற்றவாளி ஆக்கக்கூடாது. உண்மையா இல்லையா? வரலாம். அதனால் அங்காளம்மன் வாரால எந்த ஏரியாவில் இருக்காங்கப்பா? பக்கத்தில் இருக்காங்களா? இந்த ஆண்டில் ஒரு ஜனன பாக்கியம் நடக்கும். பிறக்கும் பிள்ளை ஆண் வாரிசாக இருக்கும். முருகப்பெருமானின் பெயரோடு வாழும். இந்த ஒரு வருத்தம் பொறுமையாரு, எல்லாம் நடக்கும். சந்தோஷமா இருக்கு. போயிட்டோம். கர்மசாமிக்கு. ஐயன் கர்மசாமிக்கு. கரூர். கரூர். கரூர் பக்தர். கரூர். அதான் சொல்லியாச்சுல, பின்ன என்ன கூவுது? இல்லை ஐயனாரு. அவனுங்க பஞ்சபூத நாயகன் எங்க தூங்குதானா? கால் வந்துட்டு வரலாம்.
வருத்தப்படாமல் இருங்க. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். முன்ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் இந்த குடும்பத்தில் யாருக்குமே முறையான வாழ்க்கையே அமையவில்லை. வாழ்க்கைத்தான் அமையவில்லை என்றாலும் உடலின் ஆரோக்கியமும் மனோநிலைகளுடைய சக்தியும் தெளிவாகவும் இல்லை. ஆக கோடிக்கணக்கான செல்வங்களை இழந்து வேதனைக்குரிய சூழ்நிலைகள் தான் நடந்ததே தவிர வெற்றியான வாழ்க்கை அமையவில்லை. ஆனால் யாருக்கோ ஒருவருக்கு ஒரு உயிர் கண்ட வரும் என்ற ஒரு பயமும் ஒரு வகையான சிந்தனையும் உன்னுடைய உள்மனதிலே அரித்து கொண்டே இருக்கிறது. உண்மையா இல்லையா? அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது என்று 1000 முறை பிரார்த்தனைகளை செய்தாலும் அன்று எழுதிய விதியை அழித்து எழுதுவார் உலகில் இல்லை. வாழுகின்ற இளமைகளை கடைத்தேற்ற விடாமல் முதுமைக்கு ஒரு முடிவு கொடுக்கக்கூடிய காலம் வரும் என்றால் அது 9 மாதங்கள் அவசியத்தில் இருக்கும். புரியுதா? அதுக்கு இடையில இவள் உடலுக்குள் இருக்கக்கூடிய தீய சக்தியை நீக்கியாச்சு. இனி மெல்ல மெல்ல தெளிவான வாழ்வையும் நிம்மதியவும் அடைவாள். இருக்கக்கூடிய கடன்களை தீர்க்கக்கூடிய வழியை உருவாக்கி தருவேன். ஒரு பெண் உன் குடும்பத்தை விட்டு மாறுபட்டு வாழ்ந்து கொண்டு இருப்பாள். அவள் மீண்டும் உன் குடும்பத்தில் வந்து சந்தித்து மகிழ்ச்சியை அடைந்து மீண்டும் வாழ்க்கையை பெறுவாள். உன்னுடைய காலம் முடிவதற்குள் ஒரு பொறுப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் பாக்கியத்தை வெற்றியாக்கி தருகிறேன். கால் விட்டு வரலாம். பெரியவா இது, நீ கால் விட்டு வா. பக்கத்தில் வரலாம். வேற என்னப்பா வேணும்? இன்னும் டைம் இருக்க. நான் சொன்ன கால அவகாசம் முடியலையே. இந்த பௌர்ணமி தான் இவளுக்கு வந்து தெளிவு. சக்தி கிடைக்கும். மனநிலைகளை சீராக்கித்தாரேன். வீண் குழப்பமில்லை. உனக்கு வருமானத்துக்குரிய வழி கிடைக்கும். இந்தாமா ஐஸ்வர்யமாக இருக்குமா? இன்னொரு 1 மாதம் அங்கே இருக்க வேண்டியதுதான். அதுக்கு பேரும் பார்த்துக்கணும். கரூர் கணவன் மனைவி பாட்டியை ஒரு கைப்பிடி ஜம்முன்னு பிடி ஜம்முன்னு பிடி ஜம்முன்னு பிடி. வெளில போகணும். வரலாம்ப்பா. எதற்கும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக இருக்க வேண்டும். சரி, என்ன வேண்டும்? பையனுக்கு என்னப்பா செய்யணும்? கண்ணை முடிக்காப்பா. இல்லற வாழ்க்கையில் 2 பேரும் அவ்வாறு இவ்வாறாக இருக்கிறார்கள். அவர்களை மனம் கோணாமல் ஒன்று சேர்த்து தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வரலாம். அதெல்லாம் பார்த்துக்கலாம். மருமகளுக்கு பிடிவாதம் ஜாஸ்தி. அவன் மனதை மாற்றி வெட்டியாக்கி தரேன். என்னப்பா? ஆமாம், அந்த வழக்கை பற்றி நீ கவலையே படாத. உனக்கு தான் வெற்றி. மன தைரியமாக பயப்படவே செய்யாத. அதான் உணர்ச்சி வசப்படாதன்னு சொன்னேன். நல்லா ஆக்கித்தார போகலாம். தைரியமாக அனுப்பி வை. சேர்க்கலாம் போயிட்டாங்க. அந்த விஷயம் இல்லைப்பா. 6 மாதம் பொறுமை வேண்டும். வாடா, நான் பார்த்துக்கலாம். நீ சந்தோஷமா இருடா. ஆடிய மாசிக்குவா. எஸ், ஆனந்தம். என்னைக்கும் நல்லா இருப்பாங்க. சந்தோஷமா இருங்க.
என்னைக்கு நல்லா இருப்பாங்க. யாருப்பா உடல்நிலை யாருக்கு சரியில்லை? என்ன செய்யுது? பக்கத்தில் வா. பாலத்து சோதியனும் கிரகம் படுத்து வென்று விட்டான். சோசியம் பார்த்தீங்களா? போய் சாதகம் பார்த்தீங்களாப்பா? சாதகத்தை பார்த்தேன். இப்போதைக்கு ராகு கேதுடைய ஸ்தலங்கள் சரியில்லாமல் இருக்கும். காலல் ஒரு பக்கமா இருக்கா? ஒரு பக்கத்து இடுப்பு ஆபரேஷன் பண்ணக்கூடிய நிலைமை வருமோ என்ற ஒரு மனக்குழப்பம் உண்டு. அந்த தசைநார்களை போய் பார்க்கும் பொழுது கேன்சர் சொந்தமான எந்த விஷயமும் கிடையாது. வீணாக அப்படி நீ கற்பனை பண்ணிட வேண்டிய அவசியம் ஒன்றுமே இல்லை. புரியுதா? அதனால் இது சரியாயிரும். ஆயுர்வேதிக்கு மசாஜ் சம்பந்தமான மருத்துவ முறையை கையெடுத்தால் வெகு விரைவில் 90 நாட்களில் நீ சகிச்சிருவ. போதுமா? வேறு என்ன வேணும்? லாபம் கிடைக்கும், பிரச்சனை இல்லாமல் நடத்தித்தாரேன். எல்லாரும் கொஞ்சம் மனத்தை அடக்கிட்டாங்க. பணம் தந்துட்டேன், கடன் தீர்ந்தாச்சு போ. அவ்வளோதான் அவ்வளோதான். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வெள்ள போங்க வெள்ள போங்க வெள்ள போங்க வெள்ள போங்க. அப்படியா கர்மசாமி? இவங்களே சார் அந்த நெதர்லாந்துக்காரங்களுக்கு இல்லை எங்கே? நெதர்லாந்து பக்தர் வாங்க. நெதர்லாந்து அடுத்த பைத்தில் பெங்களூர். தாமா தாமா மகாசக்தி ஸ்ரூபா நாராயணா சர்வரட்சகா ஸ்ரீ பரிபூரணாம். நல்லா கண்ணை முடிக்காம வெற்றி உண்டு. சரி, மகிழ்ச்சியாக இருங்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அப்படியா? ஓசூர் பகுதி. ஓசூர் 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 பக்தர் இருக்கீங்களா? ஓசூர் ஓசூர் தர்மபுரி. தர்மபுரி கிருஷ்ணகிரி அல்ல, தர்மபுரி. அண்ணே கிருஷ்ணகிரி இல்லை, கூப்பிடுறது தர்மபுரி. தர்மபுரி பக்தர் இருக்கீங்களா? என்னடா? வேலூர். வேலூர் கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா, கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா, பொன்னான இடம் தேடி போகலாமா. நல்ல பாட்டானே, பிடிச்சிருக்கா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மனதை நேர்படுத்து. என்னத்தை நேர்படுத்தணும்? மனதை நேர்படுத்து. இந்த பிறவியில் கல்யாண சம்பந்தமான மனக்குழப்பமும் பிரச்சனையும் இருக்கும். ஆனால் 7 பொருத்தம் 6 பொருத்தம் உள்ள பெண்ணாக இருந்தாலும் கல்யாணம் முடிச்சுன்னா அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும் நாளை பதில் சொல்லுதுன்னு சொன்னவங்க கூட சம்மதம் தெரிவிக்காமல் போய்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைகள் இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வா. கல்யாணத்தை நினைச்சு மனசு பாதிக்கப்பட்டுட்டான் பே. என்ன செய்ய முடியும்? அமைதி. யாரு வீட்டுக்கெல்லாம் வருதுப்பா, கவலைப்படாத. ஆவணிக்குள்ளே உனக்கு நல்ல பெண் அமைச்சு தரேன். அடுத்த முறை என்னைய பார்க்கும் பொழுது பௌர்ணமிக்குள்ளேயே ஒரு ஜாதகம் வரும், கொண்டு வந்துடும், வெற்றியாகி தரேன். கர்மசாமிக்கு மகன் வாழ்வை பற்றி கேட்டது யார்? ஆம்பளை பையன்.
ஆம்பளை பையன் வாழ்க்கையை பற்றி காட்டுது. வேலூரா உங்களுக்கு? கால் விட்டுவாங்க. அடுத்த பயிற்சியில் உடல்நிலை கோளாறை பற்றி காட்டு வந்தது யார்? பெண்ணடியாள் உடல்நிலையை பற்றி காட்டு வந்தது. வாங்க முன்னார வாங்க. என்னப்பா வேணும் பையனுக்கு? உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். ஒரு அம்மன் தெய்வத்தினுடைய சக்தி மனது வீட்டுக்குள்ளே வருது. குறிப்பிட்ட சில காலங்கள் அந்த தெய்வ சக்தி நடமாட்டம் குறைந்த பிறகு உன் பையனுடைய மன அழுத்தங்கள் ஜாஸ்தியாகி உழைப்பில் குறையும், வீட்டுக்குள்ள அமைதி பிரச்சனையும் நீங்கி மிகவும் வேதனைக்குரிய சப்ஜெக்டாக இப்போ நடக்கும். அவசியமில்லாமல் பணம் சம்பந்தமான செலவீடுகளும் உடல் ரீதியான குழப்பங்களும் நடந்து கொண்டிருக்கும். கால் ஒன்று வரலாம். உன் பையனை மாற்றி தந்தா போதும்ல. பௌர்ணமிக்கு முதல் நாள் அவன் போட்டோவை கொண்டு என்னை பாரு, எல்லாம் வெற்றியாக்கி தரேன், மாற்றி தரேன். கால் வந்துட்டு வரலாம். ஒரே ஃபேமிலினா வந்துட வேண்டியதான். யார் வேறு உங்களுக்கு? வெரி குட். வாங்க. அம்மாவும் நீ வாங்க பக்கத்தில். யாருக்கு உடல்நிலை சரியில்லை? என்ன செய்யுது? கொண்டா 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 கொண்டா. என்ன தாத்தா சோமா இருக்கீங்களா தாத்தா? உன் பேர் என்ன? என்னடி பேரு? 9 மாதத்தில் இந்த பிள்ளை எழுந்து நடக்கும் அந்த சக்தியை கொடுத்துருக்கேன். வெற்றி உண்டு, தைரியமாக இருக்கலாம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. சரி ஜெயிச்சுக்காடா. இந்த தொழிலை பேணி வெற்றியாக்கி தரேன், கடன் படாமல் காப்பாற்றி தரேன். சக்தி ஸ்வரூபா நாராயணா. அப்படிதான் மகளே, மனக்குறை இல்லாமல் வாழ்வாயாக. சரிதான், எல்லா புண்ணியமும் கிடைக்கும். பௌர்ணமிக்கு போனால் என்னை வந்து பாருங்கள். என்ன கால் வந்துட்டுவாமா? என்னடா டேய், என்னடா வேணும் உனக்கு? கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினிலே இசைந்துருகும் மகமாயி. எந்த ஊர்? மாரியம்மன் கோயில் வருது. எங்கே இருக்கு? வேர்காட்டில் வீற்றிருப்பாள் வேல்முருகன் அன்னை அவள், வேண்டுவரம் தந்திடுவாள் குலதெய்வம் மாகாளி. கண்ண முடுக்கா. 3 வருஷத்துக்கு முன்னால் வீட்டில் பக்கவாட்டில் சில அடையாள பொருள்கள், சந்தேகத்துக்குரிய பொருள்கள் கிடந்திருக்கும். ஆமாம், அதனுடைய பாகத்தின் காரணத்தினால ஒரு பக்கத்து கால் கை செவியோடு சேர்ந்து நரம்பியல் பிணி உனக்கு தோன்றியிருக்கும். தோன்றுச்சா? இது தீய சக்தியினுடைய காரணத்தினால் உருவாக்கப்பட்டவை. இதிலிருந்து நீக்கி உன்னை வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் விட்டு வா. கண்கள் என்றால் கண்ணபுரம், சமயம் என்றால் சமயபுரம், கண் கொடுக்கும் கண்ணபுரம், குலதெய்வம் மாகாடி, சிரிப்பினிலே முத்துதிரும், சேர்ந்து கொண்டால் மனம் மகிழும், நெருங்காதார் மேனி எல்லாம் நெருப்பாக மாறிவிடும். சமயபுரத்தால பார்த்துருக்கியா? உடம்புல நரம்பியல் பிணி தொடங்கியிருக்கு. ரெண்டுமே சரியாக்கி வெற்றியாக்கி தரேன்.
பௌர்ணமிக்கு மோநாள் என்னை வந்து பார்க்க வேண்டும். ஜெயிச்சுக்காங்க, இந்த காப்பாற்றார். அதுவும் பார்க்கணும். நோய்க்கும் பார், வெற்றி உண்டு. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு கால் இரண்டும் எனக்கு உறுதி இல்லையே கர்மசாமி என்று யாரோ கண்கலங்கி கேட்கிறார்களே. வாருங்களப்பா, வாருங்கள். அம்மா, அப்படியா அப்படியா? எந்திரம் வாங்கிட்டீங்களா? இப்போ வாங்கித்தாரேன், இருங்க. உங்களை உட்காருங்க, வாங்க, இங்கே உட்காரு. ஒரு கேள்வி கேட்டுக்கலாம்டா. என்ன வேணும்? பக்கத்தில் வாசம். கண்ணை முடிக்கலாம். நீர் இறக்கம் இருக்கு, நரம்பு வீக்க இருக்கு. கால் விட்டு வரலாம். ஒன்றுமே கிடையாதுப்பா. இது இயல்பாக வந்த வினை. இதில் உனக்கு ஆபத்து இல்லாமல் நடத்தி கொடுக்கறது என் கடமை. 2 பொம்பளை பிள்ளைகளில் ஒரு பிள்ளை நல்லா இருந்தால் ஒரு பிள்ளை நல்லா இருக்க மாட்டுக்கு. ஒரு பிள்ளை சமாதானமான இன்னொரு பிள்ளை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த 2க்கு இடையில பிரச்சனை நடக்குது. கர்மசாமி, இதுவரை நான் வேலை பார்த்த அரசாங்கத்து பணம் வரல. இந்த கவர்மெண்ட்டு புதுசாக இருக்குது, இதாவது எனக்கு கிடைக்குமான்னு உன் மனத்தில் ஒரு சங்கடம். இந்த கவர்மெண்ட்டு உன் பணத்தை கொடுத்து உதவும். அந்த வெற்றியை நீ பெறுவாய். கால் வந்துட்டு வா. தீர்த்துருவோம். இந்தா, மங்களகரமான காரியத்துக்காக பட்ட கடன்களை எல்லாம் தீர்த்து புனிதமான ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுத்து வெற்றியாக்கித்தார். நல்லா இருங்க மக்கா. சரியாக்கி தரேன், போமா. காலை வந்துட்டு வாப்பா. மகனும் தந்தையும் வந்துட்டு வரலாம். உட்காரலாம். நீ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய வியாபார ஸ்தானத்தில் மனக்குறை இல்லாமல் வெற்றியாகித்தாரேன். வேற என்னப்பா வேணும்? அந்த ப்ரமோஷன் 9வது மாதத்துக்குள் நடக்கும். நல்லா ஆக்கித்தாரேன், எந்த குறையும் இல்லை. ஆமாம்மா, பேரன்தான் இருக்கிறேன், நம்மளை காப்பாற்றக்கூடிய பேராக இருக்கான். ஜெயிச்சு தாரேன். நல்லா இருங்க. என்னைக்கும் மாதம் மாதம் என்னை வந்து பாருங்க, சந்தோஷத்தை அடைங்க. நல்லா இருங்க, என்னாலும் உயர்ந்திருங்கள். திருவள்ளூர் 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 திருவள்ளூர். காலன்ட்டு வரலாம் பெரியா. வா, என்ன கூவுத? திருவள்ளூர் திருவள்ளூர் மாவட்டம். நீ என்னப்பா வேணும்? ஒரு வாரிசு வேணும், அது ஒரு பக்கம். இவனுக்கு என்ன வேணும்? ஐப்பசி மாதம் கல்யாணம் முடிப்பான். இப்பவே இந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய காலத்தை உருவாக்கி வெற்றியாக்கி தாரேன். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. கண்ணை மூடு. கொஞ்சம் என்ன என்னென்ன இந்தா, நான் நினைச்சு கொடுத்த செல்வம் நிலையானதாக வந்து சேரும். உன் கடன்லாம் தீரும்ப்பா. வெற்றி உண்டு. புண்ணியம் பெறுவாய் மகளே. வாடா தம்பி, இந்த மாதத்திலிருந்து தொழில் ஆரம்பிச்சுட்டான். நல்லா வெற்றி அடைவாய். திருவள்ளூர் பெண்ணடியால் காலைல விட்டுவ. யாரா வந்தேன்?